லகர 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 சொற்கள். இதனுடைய வித்தியாசங்கள்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த தன்மையில என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஒன்று அலை. 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 பாரு, மூன்று லை வந்துச்சா. முதல் இருக்கக்கூடிய அலை என்ன வருது? கடல் அலை. கடல் அலைங்க. கடல் அலை, நீர் அலை. நீர் அலை. இந்த அலைனா அந்த இதழ். உப்பு விளைவிக்கிற இடத்துக்கு பேரு அலைப்பா- அலைன்னு சொல்லுவோம். உப்பு இல்ல, உற்பத்தி செய்யற இடத்துக்கு பேரு. உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் அலையின் பேரா? இல்ல. ஆ. இது அலைதல். என்னன்னு அர்த்தம்? மழை பாயுது சொல்லுவோம் அதுதான். தெரியுது. அலைபாயுது, அலை நீங்க மேல தெரியுது இருக்கு. அலைபாய். உண்டுதான். ஒரு இடத்துல அலைபாயுதே இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணா, என் மனம் அலைபாயுதே, உன் ஆனந்த மோகன வேடு காணுவதில் அலைபாயுதே. அலைபாயுதே, அது வேற கணக்கு. அப்ப அலை பாயுது அப்படின்னா அலை அப்படி போயிட்டு 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 வந்துகிட்டே இருக்கு. இந்த அலையில ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க. இந்த அலை இருக்கு பாத்தீங்களா, கடல் அலை இருக்கு பாத்தீங்களா. இந்த கடல் அலை இருக்கனாலதான் தனக்குன்னு எந்த ஒரு பொருளையுமே கடலான தக்க வைத்துக் கொள்ளாது. துப்பு குடிச்சிடும். எதுவாக இருந்தாலும் கரைக்கு ஒதுக்கிடும். உயிரில்லாதவை எதுவாக இருந்தாலும் வெளியே அனுப்பிடும். வாடா வெளியே, வாடா வெளியே, போடா வெளியே, வாடா. எனக்கு உயிர் உள்ளவன் இருந்தாலும் உள்ள இருக்கணும், மத்தாள் பூரா வெளியே வாடா சொல்லி கல்லு முள்ளு எல்லாத்தையும் கரை கூட ஒதுக்கிடும். அலை அடிச்சு 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 அடிச்சு. அப்ப அலைதல், அதே அலைபேசி. அலைபேசி அலைந்துகிட்டே இருக்கும். அலைந்து கொண்டே இருப்பதால் அதுக்கு அலைபேசி என்று பெயர் வரும். இப்ப அலைபேசியில் அது போடக்கூடாது, அலைபேசி போடக்கூடாது, அலைபேசியும் போடக்கூடாது. ஆனா கைபேசி இப்ப போடலாம். அலைபேசியில் இப்ப போடக்கூடாது, ஏன்னா அலைந்த பேசி, அலைகின்ற பேசி, அலையும் பேசி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அந்த பேச்சானது, அந்த பேச்சினுடைய ஒளியானது அழிந்து கொண்டே இருக்கும். அப்ப அலைந்து கொண்டே இருப்பதால் இதற்கு அலைபேசி என்று பெயர். கைபேசி என்று கையிலே, கையிலே வைத்து பேசக்கூடிய பேசி, இது கருவி. கைபேசி இப்ப போடாம போட்டுறாதீங்க, கைபேசி. அலைபேசி அலைவரிசையை கைபேசி. பயன்படுத்துதான். அலைவரிசையை பயன்படுத்து, அலைவரிசை தானே, அலைவரிசையை பயன்படுத்தி வரும். அலைவரிசை, அலைவரிசை. அப்ப அலையை, அலையின் மூலமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு, அவ்வளவுதான். அலையின் மூலமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு அலைபேசி. கைபேசி என்பது கையில வைத்து பேசக்கூடிய பேசி, இது ஒரு கருவிங்கிற பொருள். அப்ப கைபேசி ஏன் இப்போ வருது சொல்லுங்க. பேச தப்பா வரும். கையில இல்ல, வச்சுட்டு பேசுறது. இல்ல. கை கைபேசி. கைங்கிறது என்ன எழுத்து, ஐ. என்ன மொழி? கைங்கிறது என்ன மொழி? ஓர் எழுதுங்களாங்க, ஓர் எழுத்து ஒரு மொழி. சூப்பரு, இரண்டாம் எழுத்து. சூப்பரு, சூப்பரு. கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெங்கெல்லாம் வருதோ அது பெயர் சொல்லாக இருந்தால், அதற்கடுத்து ஒரு பெயர் சொல் வந்தால் கண்டிப்பாக ஒற்றெழுத்து மிகும். கை கூட்டல் குழந்தை, கை கை குழந்தை. குழந்தை. கை கூட்டல் கடிகாரம், கை கடிகாரம். கை கடிகாரம். அங்க இங்க வருதா. அப்ப கைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு வந்து ஒற்றெழுத்து ஒரு மொழி. தீ கூட்டல் கதிர், தீ கதிர். தீ கூட்டல் குச்சி, தீ குச்சி. மா கூட்டல் குச்சி, மா குச்சி. மா கூட்டல் தளிர், மாந்தளிர். பூக்கூட்டல் கல், பூக்கள். பாக்கூட்டல்கள், பாக்கள். வருது பாத்தீங்களா. ஆக்கூட்டல்கள், ஆக்கள். ஆக்கூட்டல்கள், ஆக்கள்னா மாட்டிக்கிட்டிய, மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல. ஆக்க கூட்டல் ஆக்கூட்டல்கள், ஆக்கூட்டல்கள், ஆக்கள். ஆக்கள்ல உருவாக்குதல்ங்க. பசு. உருவாக்குதல். பசுக்களாங்க. சூப்பர். பசுக்கள். பசுக்கள், பசுக்கள். ஆனா பசு, ஆவின் பால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆவின் பால், பசுவின் பால். ஆனா பசு. கோண அரசன்.
ஆனா பசு, கோனா அரசன், மீனா மலர், நிறைய சொற்கள் இருக்கு. நோனா நோ. நோவுதலுங்கய்யா. இந்த இந்த நோ நொந்து போகுதல், நோய், நோ நோய்கிற பொருள். நோனா நோ நோவுதல். கிடையாது, நோவுதல். சரிங்களா? இந்த அதே நம்ம மாதிரியான ஒற்றை சொல்லி கொம்பு ஒரு நோண்டா நோயின்ற அர்த்தங்க. நோ. நொந்து போகுதல், நோ நோ, ஆ, நொந்து போகுதல் அப்படி பொருள். அப்போ ஒவ்வொரு ம். சொற்களுக்கும் நான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் பவனந்தி மொழி ஒரு நன்னூலால் சொல்லியிருக்காருல, அதை நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழி டைப் பண்ணுங்க வரும். ஓரெழுத்து ஒரு மொழி டைப் பண்ணீங்கன்னா 42 ஓரெழுத்து சொல்லியிருக்கேன். படம் போட்டு சொல்லியிருக்கேன். பாருங்க, கல்விச்சாலையில உள்ள போய் அப்படியே கொஞ்சம் அலசுனீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1200 வீடியோ போட்டிருக்காரு. 1200 வீடியோ அந்த போட்டிருக்காரு. 1200 வீடியோ. ரெட்டை சொல்லி நோவுக்கு நோய்ங்கிற ஒரு பொருள் கூட வரும் இல்லைங்கய்யா. ரெட்டை சொல்லி நோவு ஆமா போட்டிருக்கீங்கல்ல. நோ. ஆமா ஆமா, ரெட்டை சொல்லி போட்டிருக்கு. நோய்கிற பொருள் வரும், ஆ, நோங்கிறதுக்கு நோய்கிற பொருளே வரும். நொந்து போகுதல், ஆ. நைந்து போகுதல். நைனா இப்ப நை அப்படின்னு இருக்கு. நை நை நைந்து போகுதல் அப்படி போடுறது. ஓரல் மொழி வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. இது எதுக்காக சொல்றேன், இந்த மாதிரியான சரி. ஓரல் மொழியானது ஒரு எழுத்து வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து ஒட்டெழுத்து வரும், ட்ராக் மாறுது. அது அப்ப கை வருகின்ற போது கைபேசி, இப்ப போடங்கிறதுக்காக சொல்றது. சரிங்களா? அப்ப இந்த நன்னூலை படிச்சுட்டாலே தமிழ்ல நிறைய தேர்ச்சி பெறலாம் இருக்குங்கய்யா. எல்லா விதிகளுமே அவர் பவனந்தி முனிவர் ஐயா தான் நிறைய தொகுத்து வச்சிருக்காப்புல இருக்கு. நன்னூலை தேர்ச்சி பெற்றாலே நம்ம போதும்னு நினைக்கிறேன். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், தொல்காப்பியத்தில் நன்னூல்ல இருக்குது. அதை எளிமையா படிக்கணும்னா புலியூர் கேசியன் உரை வாங்கி படிங்க. சூப்பரா இருக்கு. என்னைய காப்பாத்தினவர் புலியூர் சரிங்க. கேசியன் தான். நான் படிக்கிற காலத்துல என்னைய ம். நன்னூர்ல இருந்து தொல்காப்பியத்துல காப்பாத்தினவர் புலியூர் கேசியன் உரை தான். அவருடைய உரைகளை இப்போ படிக்க ஆரம்பிச்சோம், கொஞ்சம் எளிமையா இருந்துச்சு. மற்றவருடைய உரை, நச்சினார்க்கினியர் உரை, மணக்குடவார் உரை, இளம்பூரணர் உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது அது சொல்லிக் கொடு, அது அந்த உரையை வந்து நடத்துறதுக்கு இன்னொரு குரு வேணும். அதுவே ஒரு உரை தான். ம். அந்த உரையை சொல்வதற்கு இன்னொரு உரை வேணும். ஆனா புலியூர்கேசியோட உரையை பொறுத்த வரைக்கும் அது எளிமையா புரிஞ்சுட்டே இருக்கு, நல்லா இருக்கு. நான் கல்லூரியில படிக்கும் போது அவர் தான் என்னை காப்பாத்தினார். அவருடைய இதை வாங்கி நான் படிச்சுட்டே இருப்பேன். சரிங்களா? சரி. அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஆக்கள் சொல்ல, பசுக்கள் சொல்லணும்ல. இப்ப இந்த ஆக்கள் சொல்லும்போது இந்த ஆக்கள் போட்டு இந்த இல் போட்டோம். இதே இது ஆக்கள் போட்டு இந்த இல் போட்டா என்ன பொருள் வருது? செய்தல், உருவாக்குதல். ஆக்குதல், உருவாக்குதல், ஆக்குதலுங்கய்யா. செய்தல். செய்தல். உருவாக்குதல். ஆமா, செய்தல், உருவாக்குதல். உருவாக்குதல். ஆஹ், உருவாக்குதல் பொருளை வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? சரி. இப்ப அந்த அடிப்படையில இப்ப அலைனா நீர் அலைன்னு பார்த்திருக்கோம். அடுத்து வந்து இந்த அலை. இந்த அலைக்கு ஐயா இது என்னென்ன அப்படின்னா, குகைன்னு கூட சொல்லலாங்க. அந்த சிங்கம் தங்கக்கூடிய இடத்துல அலைன்னு சொல்லுவாங்க. குகை அந்த மாதிரி தான் இந்த சொல்லுவாங்க. இருக்கியா, நம்ம அதான் அது இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு பாருங்க. ஆஹ் ஆஹ் இதத்தையும் சொல்றது, வளைன்னு சொல்றது, அலை புற்றுன்னு சொல்றது, புற்றுன்னு சொல்லுவாங்க. தயிர்னு சொல்லுவாங்க. தயிர், ஆமா. அலைதான் தயிருங்கிற பொருளை குறிக்கும். அடுத்தது அது பிசை சரி. அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பிசை, பிசைத்தல். பாருங்க, 1 2 3 4 4 பொருள் வரக்கூடிய பிசை, பிசைத்தல். மாவை போட்டு பிசைறால அலை. பாருங்க எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. குகைன்ட்டு சொல்றதும் சரிதானங்கய்யா. ஆமா, குகை. அதான் புற்று. இந்த புற்றுதான் குகையாக மாறுகிறது. குகை, சரிங்க. புற்றுனா புற்று இப்படியே வளர்ந்து ஒரு குகை மாதிரி உள்ள போகுது. இது மாதிரி இப்படி இப்படி வச்சுக்கிறோம். அலை என்றாலே புற்றுங்கிற பொருளை குறிக்கும், குகைங்கிற பொருளை வராது. ஆனா புற்று என்பது குகையை போலத்தானே இருக்குது. புற்று என்பது குகையை போலத்தான் இருக்கு. இந்த புற்றுன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? புரு, புரு என்றாலே கடினத்தன்மையை உருவாக்குதல், உருவாக்கிக்கிட்டே போறது. அதான் புரு அப்படிங்கிறது. அப்ப புரு என்று சொல்லக்கூடிய சொல்ல வந்து புற்று அப்படிங்கிறது. புற்று அப்படிங்கிறது என்ன ஆகுது, அப்படியே பெருகிக்கிட்டே போகும். கரையான் புற்று அப்படிங்கிறாங்க. அத உடனே பாம்பு உள்ள இருக்கு, பாம்பு புத்து நம்ம சொல்றோம். ஆனா பாம்பு புத்துன்னு சொல்லக்கூடாது, கரையான் கட்டிய புத்து தான். அதுக்குள்ளே போய் பாம்பு இருந்துச்சு குடியிருக்குது. அது போய் உட்கார்ந்து குடியிருந்துக்கிறது. அதோட பாம்பு புத்துன்னு சொல்றோம். பாம்பு கரையானை தின்பதற்காக உள்ளே சென்று கொள்கிறது. அதோட இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பாம்பு புத்துக்குள்ள நுழையும் போது தலையை உள்ள விட்டு போகாது.
வாழை உள்ள விட்டுட்டே இறங்கும். புத்துல இறங்கும் போது வாழை உள்ள விட்டுட்டு தலையை பேத இறங்கும். டான் உள்ள போகாது. ஏன்னா அதோட அமைப்பு அப்படி. எவனாவது உள்ள வாழை பிடிச்சி இழுத்துட்டானா அறிவோட இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ள விலங்குனா அது ஒரு பாம்பு. ஐயா அப்ப அப்போ அந்த அடிப்படை நிறைய திரைப்பட காணொலிகள்ல பாம்பு அப்படி உள்ளக்க தானேங்க போகுது. ஆனா அது உள்ளக்க போக போக திரும்பி அதோட உடலமைப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம காணொலிகள் பார்க்கும் போதும் பாம்பு மூல தலை உள்ளக்க போயுது, அப்புறம் அது எந்த அளவுக்கு உடல் உள்ளக்க போதோ அது அந்த அளவுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாம்புடைய அசைவு எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ள போயிட்டு முதல்ல தலைய பாலை உள்ள விட்டுட்டு பாம்பு உள்ள இறங்குமா எப்பொழுதுமே. ஆனா நம்முடைய காட்சிக்கு வேணா அது தப்பா போயிருக்கலாம் தவிர, ஆனா ஆக்சுவல் ரூல் வந்து பாம்பு பாலை உள்ள இறக்கிட்டு தலையை மறுபடியும் கடைசியா கொண்டு போய் இறக்கும். அப்படிலாம் ஒரு ஒரு புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன் ஏற்கனவே. அது பாம்பை பற்றியான விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது இருக்கேன். பாம்புங்கிறது உண்மையிலே அது அளப்பரிய ஒரு அற்புதமான விலங்கு, அற்புதமான ஒரு பிராணி அது. சரி, அதான் இருக்கு ரைட். இந்த புற்று அப்படிங்கிறது வலை புற்று தயிர் பிசை அப்படிங்கிற தலைமையில அது வரக்கூடிய ஒன்று. இன்னொரு இந்த இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அலைனா கூப்பிடுதல், கூப்பிடுதல் அல்லது அழைத்தல் அப்படி பொருளை வரக்கூடிய. இந்த மூன்றையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்படி போட்டு மனப்பாடம் பண்ணுங்க. வலை புற்று தயிர் பிசை. அலையும் கொடுத்து அலையும் போட்டு பிசைனா என்னன்னு கேட்பாங்க. அலை பிசை, அலை நீரலை, அலை கூப்பிடு, இந்த மாதிரி. இதில் இந்த வித்தியாசங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக மிக அற்புதமாக இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது உழவு. உழவு உழவு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்குமா? இந்த பாடம் நல்லா இருக்கும். ஏன்னா இதை நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். லகர லகர சொற்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்பதான் நடத்துறோம் இல்லையா? ஏற்கனவே நடத்தலாமா? இல்ல இல்ல இல்லைங்க. இப்பதான் நடத்துறோம். சரி, ஆமாங்கய்யா. உழவு. உழவுனா உலா வருது. சுற்றுதலுங்கிறியா? சுற்றுதல். சுற்றுதல் சுற்றுப்பயணம். சுற்றுப்பயணம் போறதா? உழவுதல், உழவு, நடத்தல், நடமாடு. நடமாடு, உலாத்து, உலாத்துதல், உழவு. உழவு இந்த உலா என்று சொல்லக்கூடிய சொல்லை தான் வந்தது. உலாவுதல். இப்ப உலான்னு எத்தனையோ இலக்கியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? உலா என்று சொல்லக்கூடிய மூவருலா, அந்த இலக்கியம். மூவருலா, மூவர் உலா, மூவர் சேர சோழ பாண்டியருடைய மூவர் உலா அப்படின்றது. மூவருலா. ஆமா, குலத்துங்க சோழனை பற்றியான விஷயங்களை கூட சொல்லக்கூடியது மூவர் உலா. அதுல வந்து என்ன வருது? மூவரோட சேர சோழ பாண்டியருடைய அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய நிகழ்வுகளை எல்லாம் உலா வச்சு பாடியிருப்பாங்க மூவர் உலா அப்படின்னு. சரி, இப்ப இந்த இன்னொரு உழவு. பக்தி உலான்னு இருக்கு. ஒற்று, ஆமா, ஒற்றறிதல், இந்த ஒற்றறிதல். ஒற்றறிதல், ஆமா, ஒற்றறிதல். வேவு. வேவு, வேவு பார்த்தல், ரகசியம். வேவு பார்த்தல் ரகசியம்ங்கிற பொருள வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து உழவு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பயிர் தொழில். ரகசியங்கிறது தமிழ் சொல்லாங்க ஐயா? கிடையாது 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 கிடையாது. கிடையாது. ரகசியம்ங்கிறது வேவுங்கிறது கிடையாது. வேவு பார்த்தல் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ரகசியம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அதான் நீங்க அதான் சொல்றீங்கல்ல, நீங்க உழவு அப்படின்னா உழவுதான். உழவுதான் தமிழ் சொல். தமிழ் சொல் ஒற்றுங்கிறது அவ்வளவு. சரியா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான் உழவு. அவ்வளவுதான். ஒற்றுன்னு சொன்னா இதுக்கு சரியா மேல அதை நம்ம இருக்குமா? புரிஞ்சு அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காண்டி இந்த வார்த்தைகளை நம்ம இது இந்த பண்ண வார்த்தைகளை வேண்டியது. பயன்படுத்துற வேற ஒண்ணும் இல்ல. இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்திக்கிட்டு. சரிங்களா? அப்ப உழவு அப்படிங்கிறது பயிர் தொழில வரக்கூடிய ஒன்று. சரி, அடுத்து இதை அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு மூணாவது போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதில் பார்த்துருவோம். அடுத்து நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் வரப்போகுது. ஐயா உழவு வேற நம்ம தமிழ் சொல் என்னங்க பயன்படுத்தலாம்? உழவுக்கு பதிலா கொஞ்சம் எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ் சொல் ரகசியங்கிறதுக்கு உழவு, ரகசியன்ற ஒற்றறிதல்யா. பதிலா நம்ம வேற ஏதாச்சும். ஒற்றறிதல், ஒற்றறிதல், ஒற்றறிதல். இல்லைங்கய்யா, முற்றன்னு இப்போ சொல்லுவாங்க. ஒற்றறிதல். நம்ம ஒருத்தட்ட நான் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், அதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்ற நம்ம ரகசிய வார்த்தையை பயன்படுத்தாம என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தல, என்ன சொற்களை பயன்படுத்தல அப்படின்னு யோசிங்க. பேசிட்டேன். என்கிட்டே கேட்டீங்கன்னா எனக்கு அர்த்தம்? நானும் உங்களை மாதிரி புலம்ப விட்டுறவனா? அது சரி.
அதாவது எல்லாற்றையும் நான் யோசிச்சல, என் மண்டை பாரு எல்லாம் போச்சு. நான் எவ்வளவு நாள் யோசிக்கிறது இங்க. மொத்தம் 4 கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. 4 கிளாஸ் நான் யோசிச்சு 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 யோசிங்க. நான் இப்ப சொல்லி எனக்கும் தமக்குன்னு வரணும்ல. இந்த ரகசியம் அப்படிங்கிற சொல்லானது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் செலவாகுது எனக்கு. நீங்க யோசிச்சு எனக்கு ஐடியா கொடுங்க, அவ்வளவுதானே. யோசிச்சு சொல்லுங்க. ரகசியம்னா ரகசியம். அப்படி யோசிக்கும் போது ஒரு வார்த்தை உருவாகாது, தமிழ் சொல். சரிங்களா? சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, அஹ், இது எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஈஸியா சொல்லிவிடுவீங்க. வாள். 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 இந்த வாள், இந்த வாள், இந்த வாள். அழகா சொல்லுங்க பார்ப்போம். வாள், வாள், வாள். ஐயா, வாள் விலங்கினுடைய என்றால் விலங்கினுடைய உறுப்பு. உறுப்பு. உறுப்பு உறுப்பு. பகுதி. ஆமா, இன்னொரு பொருள் இருக்கு தெரியுமா? வெண்மைங்கிற பொருள். வெண்மை. வாள் என்றால் உறுப்பு, வெண்மைங்கிற பொருளை குறிக்கும். அடுத்து இந்த வாள் உங்களுக்கு எல்லாருக்குமே கத்தி அப்படிங்கிற பொருளை குறிக்கும். கத்தி. கத்தி. ஆமா, இந்த வாள்ங்கிறது கத்திங்கிற பொருளை குறிக்கும். இன்னொன்னு கருவிங்கிற பொருளை குறிக்கும். கருவி. கத்தி என்பதை காட்டிலும் கருவி என்று சொல்லக்கூடிய சொல்லு சரியானது. கருவி என்று சொல்லக்கூடிய சொல்லானது சரியாக இருக்கும். அடுத்து வாழ்தல், வாழ்தல் அல்லது வாழ்க்கை அப்படிங்கிற பொருளை வரக்கூடிய வாழ்தல், வாழ்க்கை அப்படிங்கிற பொருளை வரக்கூடிய ஒன்று. ஐயா, அடுத்து சொல்லுங்க. கத்திங்கிறதுல அந்த ஏன் கத்தி பேசுற அப்படின்னு சொல்றாங்களேங்க ஐயா, அது எதுக்கு அப்படி சொல்றாங்க? ஆமா, அதாவது கத்தி கத்தி சொன்னான், கத்தி பேசினான். பெரும்பாலும் இந்த கூர்மையா இருக்கு பார்த்தீங்களா? கூர்மை. கத்தி என்பதற்கு கூர்மை என்று ஒரு பொருள் இருக்கு. ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்வதற்கு இந்த கத்திங்கிற சொல்ல பயன்படுத்துறான். கத்தி கூறினான் அப்படிங்கும் போது ஆணித்தரமாக கூறினான் அப்படிங்கிறோம். அப்ப கூர்மையாக கூறினான், அழுத்தி சொன்னான், கத்தி சொன்னான். கத்துகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, அது எல்லாருடைய மனசு போய் பாதை அப்படியே தைக்கும் அப்படியே. அதே ஆழமா மாதிரி பதிவா. ஆழமா பதியும். கத்தி என்றாலே ஆழமாக பதியும் சொல்லும்ல, அதே மாதிரி கத்தி, அந்த குத்துற கத்தி கத்தின்ற ஆழம். சொல்லுக்கும் கத்துங்கிற சொல்லுக்கும் ஏதோ ஒரு ஒரு இணை இருக்காங்கய்யா. கத்தி கத்து. அதே கத்து அப்படிங்கிறதுக்கும் கத்தி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கத்துனா இல்ல, அந்த மேல இருக்கிற கத்துக்கு பொய்ங்கிற ஒரு பொருள் இருக்குங்களையா? கத்து பொய்யா? சரி, கத்துங்கிறதுக்கு பொய்ங்கிற சூழல் இருக்குங்கிற சொல்றீங்க. கத்து அப்படின்னாலே கத்து அப்படின்னாலே உறக்க சொல் அப்படின்னு பொருள். வினைச்சொல். கத்து அப்படின்னா உறக்க சொல், வினைச்சொல், ஒரு வினை முற்று. இது ஒரு கட்டளை சொல். கத்து கட்டளை சொல்ல வரக்கூடிய ஒன்று. இங்க கத்தி இது ஒரு பெயர் சொல்லாக வரக்கூடிய ஒன்று. இப்ப கத்தி சொன்னால் அப்படிங்கும்போது ஒரு வினைமுற்றாக வரும். ஐயா, ஒரு சின்ன சரியா? வேண்டுகோளுங்கய்யா. நம்ம ஒரு ம். முதுமொழி ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லைங்கய்யா, களவும் கத்து மர. அப்ப அந்த இடத்துல களவுங்கிறது அது தவறாங்கய்யா? களவு தவறு, தவறு. களவும் கற்று மர அப்படின்னா கவனி கவனி. களவும் கற்று மர, கத்து மர கிடையாது. கற்றுக்கொள்வது. ஆமா, களவும் கற்று மர அப்படின்னா களவாணித்தனம் பண்ணி விட்டு கற்று விட்டு மறந்து விடுங்கிற பொருள் கிடையாது. பல விஷயங்கள். அதுவும் கிடையாது. பல விஷயங்களும் கிடையாது. நீ கேட்டதுனால சொல்லுவார். இந்த களவு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது இலக்கியங்களை பயன்படுத்தப்படுகிறது. இந்த களவு என்பதற்கு 2 வகையான பொருள் இருக்கு. ஒண்ணு களவு காதல், இன்னொன்னு கற்பு காதல் என்று 2 வகை இருக்கு. களவு காதல், இன்னொன்னு கற்பு காதல் என்று சொல்லக்கூடிய 2 விதங்கள் இருக்கு. இந்த களவு காதல் என்பது அப்படிங்கிறது, இந்த களவு காதல் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம லவ் பண்றது. களவு காதல் தலைவனும் தலைவியும் வெளியில போய் லவ் பண்றது, யாருக்கும் தெரியாம. அது களவு காதல். உங்க வீட்டுல தெரியுமா? உங்க வீட்டுல சொல்லலைங்க. சொல்லுப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நீ சொல்றதுக்கு பயமா இருக்குங்க. யாருப்பா? உங்க உங்க அண்ணன் அடிச்சு போடுவாங்க. எங்க அண்ணன் கத்தி வச்சு வெட்டியே விடுவேன், பயமா இருக்கு. களவு காதல்.
அஹ் அதாவது தலைவன் வந்து எங்கேயோ போயிடுறேன், தலையை பற்றி வீட்டுல உட்கார்ந்துருக்கா. ஊரடங்கோ சாபத்துலனா ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர்கோடி ஓரத்துலவோ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மயவோ நினப்பு, பாவி மயவோ நினப்பு. ஊரடங்கு சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர்கோடி ஓரத்துலவும் நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மயமோ நினப்பு, பாவி மயமோ நினப்பு. ஊரடங்கு சாபத்துல சொல்லுவாங்க. அதுலதான் அந்த வரி வருது, களவு காதல் வரும். என்ன தெரியுமா வரும்? கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடி இல்லல்லா, கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடி இல்லல்லா, உன் பேர என் பேர ஒரு சேர எழுதினோமே. கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடி இல்லல்லா, உன் பேர என் பேர ஒரு சேர எழுதினோமே. உருடி கரையோரம் உட்கார்ந்து பேசணுமே, உருடி கரையோரம் உட்கார்ந்து பேசணுமே. ஊருக்காரன் தலைய கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே, ஊருக்காரன் தலைய கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே. ஊரடங்கு சாபத்துல அது சொல்லுவாங்க. உம் களடி சேத்துக்குள்ள களையெடுத்து நிக்கையில, களடி சேத்துக்குள்ள களையெடுத்து நிக்கையிலவோ சொத்த பொல்ல போல ஒரு சோழிய நான் கண்டெடுத்தேன், கண்டெடுத்த சோழி தன்னை கலங்கி நிக்கையிலே. களையெடுப்பு பிந்துதுன்னு பண்ண யாரு ஏசினாரு, களையெடுப்பு பிந்துதுன்னு பண்ண யாரு ஏசினாரு. ஊரடங்கு சாமத்துல சங்கமா சேர்ந்திருக்கா, பம்பு ஒண்ண காத்திருக்கா. உம் சாதி சங்கமா சேர்ந்திருக்கா, பம்பு ஒண்ண காத்திருக்கா. என்ன செய்ய போறானோ, எது செய்ய போறானோ, நம்கதைய நினைச்சு மச்சான் என் மனசு புதைக்கும். அடுத்த வரி போடுறா பாரு. சாதி சொல்லி பிரிச்சாலும் யாரு வந்து தடுத்தாலும், சாதி சொல்லி பிரிச்சாலும் யாரு வந்து தடுத்தாலும் உன்னையே சேருவேன்னு துண்டு போட்டு தாண்டினிய அந்த வார்த்தையிலே நான் இருக்கேன், வாக்குப்பட காத்திருக்கேன் அந்த வார்த்தையிலே நான் இருக்கேன், வாக்குப்பட காத்திருக்கேன். ஊரடங்கு சாமத்துல ஊரடங்கு சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர்கோடி ஓரத்துலவும் நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உன் செறிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மகன் ஓ நினப்பு, பாவி மகன் ஓ நினப்பு, ஓ நினப்பு, ஓ நினப்பு. அப்ப அந்த களவு காதல்ல வரக்கூடிய கல்யாணமே பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பேர் வந்து களவு காதல் என்று பெயர். இது கற்பு காதல்னா கல்யாணம் பண்ணிட்டு செய்யக்கூடிய காதல். அப்ப என்ன நம்ம பொருள் வருது? களவும் கற்று வர அப்படின்னா காதலிச்சுட்டு அந்த களவை கற்று விட்டு அதை மறந்து விட்டு கற்பு காலத்துக்கு கற்பு காதலுக்கு வந்து விடு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் களவும் கற்று மரம். இப்ப ஆழம் மாத்திக்கிறாங்களா? ஆளை மாத்திக்கிறாங்க அப்புறம். ஆனா இதோட உண்மையான வேலை அதான், களவும் கற்று மரம் அப்படின்னா களவு காதல் கற்பு காதல் என்று ரெண்டு வகை காதல் இருக்கிறது. அந்த ரெண்டு வகை காதல்ல தான் களவு காதல் என்று சொல்லக்கூடிய காதலித்து விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த களவு காதல் என்பதை கற்றுவிட்டு மறந்துவிட்டு கற்பு காலத்துக்கு வந்துவிடு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பழமொழி உருவாக்கப்பட்டது. நீ களவுனா நீங்க திருட்டு நினைச்சிடக்கூடாது, சரிங்களா? அப்ப களவு என்றால் இந்த இடத்துல களவு காதல் கற்பு காதல் ரெண்டு வகை காதல் இருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சதானங்க. இது களவு காதல் லவ் பண்ணிதான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஆணு பெண்ணு லவ் பண்றாங்கல்ல, அதுல வரக்கூடியதாங்க, சரிங்களா? சரி, இப்ப அந்த அடிப்படையில வாழ்னா உறுப்பு வெண்மை, வாழ்னா கத்தி, வாழ்னா வாழ்தல் அப்படிங்கிற வாழ்க்கையில வரக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லியாச்சு, சரிங்களா? அடுத்து பார்க்கின்ற பொழுது
அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், நாலாவது ஒளி. இந்த ஒளி, இந்த ஒளி, இது என்ன பொருள் வருது அப்படின்னா, ஒளினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளிச்சம்ங்கிற பொருளை குறிக்குதா? ஒளினா சத்தம்ங்க ஐயா. இந்த இந்த ஒளிங்கிறது வெளிச்சம்ங்கிற பொருளை குறிக்குது. அது சத்தம். ஆமா, இது வந்து ஓசைங்கிற பொருளை குறிக்கும். ஒளினா ஓசைங்கிற பொருளை குறிக்கும், ஒளினா வெளிச்சம்ங்கிற பொருளை குறிக்கும். இன்னொரு பொருளை குறிக்கும், பதுங்கிக்கொள் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பதுங்கிக்கொள். டேய், ஒளிஞ்சுக்கடா, டேய் போய் ஒளிஞ்சிக்க அப்படிங்கிற, ஒளிந்துகொள். இதுதான் ஒளிந்துகொள். ஒளிந்துகொள் பதுங்கிக்கொள், ஒளிந்துகொள். ஒளிந்துகொள் அப்படிங்கிறது. இந்த ஒளிந்துகொள்ள இந்த இழு போட்டா என்ன பொருள் ஆயிரும்? ஒளிந்து பதுங்கிக்கொள் அப்படிங்கிறத இந்த இழு போட்டா பதுங்கிக்கொள் பதுங்கி அப்படிங்கிறத, கொள்வதுன்னு பொருள். பதுங்கிய ஒருத்தரை கொள்வது இந்த இழு போட்ட. பதுங்கி இருந்து கொள். ஆமா, ஒரு எழுத்து தானே, வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? அப்ப அந்த அடிப்படையில ஒளி என்றால் வெளிச்சம்ங்கிற பொருளை குறிக்கும், பதுங்கிக்கொள் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய ஒன்று. சரி, இந்த ஒளி பாருங்களேன், இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒளி. ஒளினா நீக்குதல், நீக்கு. ஒளி என்றால் நீக்கு அல்லது அழிந்து போ, அழித்தல். அழித்தல், அழிந்து போ. ஒளிக 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 ஒளிகங்கிறாங்கல்ல அரசியல்வாதிகள்லாம், ஒளிக ஒளிகன்னு சொல்றாங்கல்ல அரசியல்வாதி பூரா, என்ன சொல்றாங்க? ஒளிக ஒளிக. யாரை பார்த்தாலும் எதிர்கட்சிக்காரங்களை பார்த்துதான் போச்சு, ஒளிக ஒளிக. சரி, அப்ப நீக்கு, அழிந்து போ அப்படிங்கிற தன்மையில வரக்கூடிய ஒன்று. அப்ப ஒளி, ஒளி, ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வேறுபாடு நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ஐந்தாவது பார்ப்போமா, களம் அப்படின்னு இருக்கு. களம், 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 களம்ங்கிறதுல வரக்கூடிய ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா களம் அப்படிங்கிறோம், எத்தனை பார்ப்போம்? நாலாவதா, மூணாவதா? அஞ்சு. அஞ்சாவது. சரி, களம். இந்த களம், இது பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சரிங்களா? இது எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் தான் வரும் நினைக்கிறேன். இந்த களம்ங்கிற எதை குறிக்குது? பாத்திரம். இந்த கஞ்சி களம் சொல்லுவாங்க. கஞ்சி களம். ஆமா, கஞ்சி களம் சொல்றோம்ல. பாத்திரம். கஞ்சி, ஆமா, கஞ்சி கலையந்தாங்கி கரவேல போற உள்ள ஒரு பாட்டு கூட வரும். கஞ்சி கலையந்தாங்கி கரவேல போற உள்ள, கொண்டு கருதுக்க போற புள்ள, கஞ்சி கலையத்துக்கு காவலக ரஞ்சிதத்தை கூட்டி கொண்டு போடி அடிக்கூறு கட்ட கழுத, கூட்டி கொண்டு போடி அடிக்கூறு கட்ட கழுத. கஞ்சி கலையத்துக்கு காவல் எதுக்கு மச்சானே, கஞ்சி கலையத்துக்கு காவல் எதுக்கு மச்சானே, கரைய அரிச்சிருமா காகங்கூடிச்சிருமா, பாவம் நம்ம புள்ள அவ பள்ளிக்கூடம் போறா, பாவம் நம்ம புள்ள அவ பள்ளிக்கூடம் போறா அப்படின்னு கல்வி சார்ந்த விழிப்புணர்வு பாடலுங்க அது. யார் பாடுறது? கார்த்திக்ங்கய்யா, காவல்துறை. ஆமா, வீடியோ வராம அப்படி உட்காந்து பாடிக்கிட்டு என்னங்க அர்த்தம்? உட்காந்துக்கிட்டு பாடுறது இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரியை சேர்ந்தவர், காவல்துறையை சேர்ந்தவர் அழகான நாட்டுப்புற பாட்டு பாடுறாலும் அது எவ்வளவு விஷயம் தெரியுமா? பரவாயில்ல, இப்படியே டெவலப் பண்ணுங்கய்யா, இப்படி பாடி வெளியே வாங்கய்யா, வெளியே வந்தாதான் தெரியும். பாடி 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 பழக்கத்தை ஏற்படுத்து, வாழ்த்துக்கள். சரி, இப்ப களம் என்றால் இந்த இடத்துல கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல். இன்னொரு களம் என்றால் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, பாத்திரம் அப்படிங்கிற பொருள். பாத்திரம், பாத்திரம்ங்கிற பொருள் வரையும், களம் என்றால் கப்பல்ங்கிற பொருள். கலங்கரை விளக்கம் சொல்றாங்கல்ல, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கப்பல் நிற்கக்கூடிய கப்பல் கரை விளக்கு. அதான் கப்பல் நிற்கக்கூடிய கரையில பொருந்திருக்கக்கூடிய விளக்கு அப்படி கலங்கரை விளக்கம். அப்ப இந்த களம் என்றாலே இந்த கப்பல் என்ற பொருள். அழுவத்து ஓடுகளம் சொல்றோம், அழுவத்து ஓடுகள் கப்பல் ஓடுகளம் அப்படிங்கிறது, சரிங்களா? கடலுடைய தன்மையை பெறக்கூடிய ஒன்று. அப்ப கலங்கரை விளக்கம் என்றால் கப்பல் கரை விளக்கு, களம் என்றால் கப்பல்கிற பொருளை வரக்கூடிய ஒன்று. இந்த களம்ங்கிற இல்லையா வருது, இந்த களம்ங்கிற என்ன பொருள் வருது? இடம்ங்கிற பொருள். இடம், இதை போர்க்களம் சொல்றாங்கல்ல, போர் செய்யக்கூடிய இடம்.
போர் செய்யக்கூடிய இடத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்ப அந்த அடிப்படையில சொல்லியாச்சு. களம்னா களம் சொல்லியாச்சு. அடுத்து அடுத்து வந்து கொல். ஏற்கனவே சொன்னதுதான் கொல். இந்த கொல், இந்த கொல்லுக்கு பொருளே கிடையாது. நான் வச்சுக்கிறீங்க, இந்த பொருளுக்கு எதுவுமே பொருள் கிடையாது. ஆனா இந்த நீங்க களம் சொல்லி இந்தடா போட்டீங்கன்னா கடல் வர பொருள் இருக்கு. கடல் அப்படின்னு பொருள் இருக்கு. அணிகலன், காலில் அணியக்கூடிய அணிகலன் கடல். கடல் அப்படிங்கிறது களம் இல்லாம கடல் வந்துச்சுன்னா அதுக்கு அணிகலங்கிற பேர் இருக்குது. களம்ங்கிறதுக்கு பொருள் கிடையாது. அது மாதிரி கொள் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இதுக்கு கொள் கொள் அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. கொள் என்றாலே இந்த இடத்துல வந்து கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனை கொல்றதா? ஒருத்தனை கொல்லுதல். கொள்ளுதல். கொல்லுதல் கொணறுதல். கொள் என்றாலே கொணறுதல், கொண்டு வருதல் அப்படி பொருள் வரும். கொண்டு வருதல், கொன்று வருதல், கொண்டு வருதல், அழைத்து வருதல், ஒரு உயிரை கொண்டு வருதல். அப்ப கொணறுதல், கொள் அப்படின்னாலே கொணறுதல் என்று பொருள். சரிங்களா? அப்ப கொள் என்றாலே கொணறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து வந்து கொள். இந்த கொள்ளுங்கிறது எதை குறிக்குது? பெற்றுக்கொள் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். நம்ம கொள் என்றாலே கொலை செய்யறது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கொள் என்றாலே கொலை செய்யறது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கொலை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கொள் என்றாலே கொணர்தல் என்பது கொண்டு வருதல் அப்படி பொருளை வரும். ஒரு உயிரை கொண்டு செல்லுதல், கொலை பண்றது. கொள்ளுதல்னா கொணறுதல், அவ்வளவுதான். சரிங்களா? சரி. அப்ப கொள் என்றால் பெற்றுக்கொள் அப்படிங்கிற தன்மையில வரக்கூடிய ஒன்று. சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது, ஏழுல வந்து தாள். இந்த தாள், இந்த தாள் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? லகர லகர சொற்கள் வந்து மூணு மூணா வரும், மூன்று மூன்று சொற்களாக வரும். அப்ப தாள் அப்படின்னாலே என்ன பொருள் அப்படின்னா எல்லாருக்கும் தாலாட்டு தெரிஞ்சுது. தாள்னா தாலாட்டு தாள்னா தாலாட்டு தாள்னா நீ தாளாட்டு, தாலா தாலாட்டு அதே தாளாட்டு. சரி, தாள்னா என்னது? தாள்னா கூப்பிட்டுங்களாங்க ஐயா? ஐயா, புல்லோட தழைய வந்து தாழ்ன்னு தானே சொல்லுவாங்க. இந்த தாழ பொண்ணோட பொண்ணுடைய தலையை, புல்லோட அந்த இலை இருக்கு இல்லையா, புல்லோட இலை அந்த மாதிரி அந்த இலை அது தலை, வகைகளை தாழ்ன்னு அந்த சொல்லுவாங்க. தலை, அந்த தலை, இந்த தலை, இந்த தலை, இந்த தலை, இது தலைத்தல், இது தலை, தளிர்த்து வருதல். இந்த தலை நம்முடைய இதுல வரக்கூடிய ஒன்று. நான் தான் கேட்கிறேன், தாள். தாள் என்ன அதுதான் பொருள்? யார் தாள் தான் சொல்றேன். அந்த நம்ம வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இந்த தாழ் இருக்க வெங்காயத்தாள், இந்த சிறப்பழகரம் இந்த சிறப்பழகரம் இருக்கு, இருக்கு, இருக்கு. இந்த இருக்க வெங்காயத்தாள். ஓகே. நெல் தாள், நெல் தாளுக்கு இந்த இருக்கு நெல் தாள், இந்த இருக்கு நெல் தாள். பேப்பர், பேப்பருக்கு இந்த இருக்கு தாள். நான் தான் கேட்கிறேன், இந்த தாள் என்ன பொருள்? கூட்டுங்களாங்க ஐயா? நாக்கு. ஐயா, நாக்கு. நாக்கு, 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 தாலாட்டு. தாளாட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, தாள் கூட்டல் ஆட்டு. தாள் என்றால் நாக்கு, நாக்கை சுழற்றி ஆடுவதால், நாக்கை சுழற்றி சுழற்றி பாடுவதால் தாள் ஆட்டு. நாக்கை சுழற்றி ஆறாரோ ஆயி 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 ஆறாரோ ஆயிரரோ ஆறாரோ அரிரரோ ஆறாரோ ஆரிரரோ ஆறாரோ ஆரிரரோ ஆறாரோ நீ யாரோ நான் யாரோ, நீ வேறோ நான் வேறோ, என் வயிற்றுல பிறந்த கண்மணியை நீ வேறோ நான் வேறோ, அத்தை அடித்தாலும் அள்ளிப்பு சென்றாலே, மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பு சென்றாலே, தாத்தா அடித்தாலும் தயிரூட்டும் கையாலே, பாட்டி அடித்தாலும் பாலூட்டும் செங்காலே, யார் அடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி எழு ஆக்கினைகள் செய்திடுவோம். அடிக்கவில்லை, யாரும் அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை, யாரும் அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை. இது யார் சொல்றா? அப்பா சொல்றாரு. யாரும் அடிக்கவில்லை, ஐவர்களும் தாண்ட, யாரும் அடிக்கவில்லை, ஐவர்களும் தீண்டவில்லை, தம்பி வேணும் என்று ஆனா அழுகிறாண்டி தம்பி தோலை வேணும்,
தானா அழுகிறாண்டி தம்பி துணை வேணுமுன்னு ஆறாறு ஆரிரரோ ஆறாறு ஆரிரரோ ஆறாறு ஆரிரரோ ஆறாறு ஆரிரரோ ஆறாறு ஆரிரரோ ஆறாறு ஆரிரரோ. அப்ப தாள் நாக்கை சுழற்றி சுழற்றி ஆட்டுவதால் அதற்கு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு என்று வரும். அப்ப தாள் என்றால் நாக்குங்கிற பொருளை குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாள் என்ன பொருள்? இந்த தாள் என்ன பொருள்? காகிதம். கூட்டுதல் சொல்லலாம் இல்லையா? தாளிடுங்கிறது அது 3 லகரம், அந்த லகரங்களா? இந்த தாள் இது தாழ்பால், இது தாழ்பால் வரக்கூடிய தாழ்பால். நான் கேட்கறது இந்த தாள் என்ன வரும்? காகிதம் ஐயா. தாள் நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்துறோங்க இல்லையா? தாள் அது. ஆமா, தாள் காகிதம் சொல்றோம். புரிஞ்சுக்கிறதுக்கா? காகிதம் சொல்லு கிடையாது, காகிதம் சொல்றோம். இன்னொரு பொருள் இருக்கு. தாள் என்றால் இப்ப பாரு சொல்ல போறீங்க. உன் தாள் பணிந்தேன். பாதங்கள். பாதம். பாதம், உன் பாதம் பணிந்தேன். பாதம் என்பது அழகான தமிழ். பாதம் ஏன் பேர் வந்துச்சு? பாதம் எங்க பேர் வந்துச்சு? பாதையை வகுக்குவதால் பாதையை வகுப்பதால் பாதம். இந்த பாதமானது பாதையை வகுக்குகிறது, ஒரு வழியை உருவாக்குகிறது. அப்புறம் வழியை உருவாக்குவதால் பாதம் என்று பேர். பாதம், பாதை என்றால் செல்லக்கூடிய வழி. அப்ப செல்லக்கூடிய வழியை, அந்த பாதையை உருவாக்குவதால் நம்முடைய காலுக்கு பாதம் என்று பெயர் வந்தது. உன் தாள் பணிந்தேன் அப்படின்னா உன் பாதம் பணிந்தேன் அப்படிங்கிற பொருள வரக்கூடிய ஒன்று. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நாதன் தாள் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இவை பொழுதும் சோராது சொல்றேன். இவை பொழுதும் நீங்காதான் வாழ்க. ஆமா. அப்ப தாள் என்றாலே தாள் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிவு. ஆமா. நீங்களாம் வீடியோக்குள்ள வரமாட்டீங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்க. சரிங்களா? சும்மா சமையல் பண்ணிக்கிட்டே இட்லி அவிச்சுக்கிட்டு சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே நீசிரிய வீடியோ கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேரலி மேடம் அப்படித்தான் பண்றாங்க, வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, 4 பேரா ஏங்க வந்தாத்தால யாரு மனுஷன் தானே, நானும் பார்க்க வேண்டாமா ஆளுகளை? எத்தனை தடவை நானும் 1.5 மணி நேரமா இருக்கேன், இந்த 4 பேருக்கு உட்காந்துருக்கேன், 4 பேர் நிக்கிறீங்க, மத்த யாரும் வீடியோ வரமாட்டேங்குது. சரி, வரக்கூட நோக்கப்பட உங்களுக்கு கிடையாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ரைட், வாழ்த்துக்கள். சரி, அப்ப இங்க தாள் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படிங்கிறது தாழ்பால் அப்படின்னு சொல்றோம். தாழ்பால் அப்படிங்கிற போது என்ன ஆகுது? இங்க தாழ்பால் சொல்லிட்டோம், ஆனா இங்க தாள் அப்படிங்கிறது என்ன பொருள் வரும்னா பணிந்து போ அப்படிங்கிற பொருள். பணிந்து போ, தாழ்ந்து போங்க, அதனால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஆமா, உயர்வு தாழ்வு சொல்றோமா? உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு. அப்ப தாழ்ந்து போ, பணிந்து போ அப்படி பொருள். தாழ்ந்து கொள், தாழ்ந்து விடு, தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எள்ளு வருது பாத்தீங்களா? சரிங்களா? ஆமா, சிறப்புலகிற வருதா? அப்ப இந்த அடிப்படையில இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. லகர சொற்கள்ல 7 வரையும் பார்த்து வச்சிடும். மணி 1.5 மணி நேரம் ஆச்சு. போனதுல பார்த்தீங்களா 1.5 மணி நேரம் போச்சா? இன்னும் கூட 40 நடத்தலாம் தான், நடத்தலாம்ல? நடத்துவோமா? நடத்தலாம். உங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு வேற கிளாஸ் இருக்கு. ஆமா, அது ஒரு கிளாஸ். ஆமா, இந்த அதுக்காக சொல்ல நம்ம நிப்பமையா எவ்வளவு நேரம் ஆகுது? நம்மை காட்டில எத்தனை பேர் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நமக்கு கீழே எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு நம்ம கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். நமக்கு கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எதுல குறை இருக்கு? எந்த குறை? எல்லாம் அது எல்லாம் நல்லா. இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பித்த உங்கள் அத்துணை பேர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி.